சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வலியில்லா வாழ்க்கை நிகழ்ச்சியில பிளாஸ்மா ஸ்பெஷலிஸ்ட் இவங்க அமெரிக்கன் போர்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ல ஒரு டிப்ளமேட், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல மூட்டு வலிக்கான பிளாஸ்மா தெரப்பி மூலம் மிக அதிகமான ரெக்கார்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஈபியான் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர்ல இருந்து வலி மருத்துவ நிபுணர் டாக்டர் சேத்தன் அவர்களை நம்முடைய நிகழ்ச்சியில் இன்று வரவேற்போம். வணக்கம். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதுவும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நம்ம பாக்குற வரைக்குமே எல்லாமே இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு ஒண்ணுதான் இந்த மூட்டு வலிக்கு அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஆனா இப்போ உங்களோட ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஊசியிலே சரி பண்ணிடலாம் அப்படின்னா இதை நம்பவே முடியல. அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சயின்ஸ்ன்றது தினமும் அட்வான்ஸ்ட் ஆகும் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். ஸோ எப்படி முன்னாடி எல்லாம் ஒரு அலாம் வைக்கணும்னா ஒரு அலாம் கிளாக்ல வச்சுருந்தீங்க, இப்போல்லாம் யார் அலாம் கிளாக்ல வைக்கிறாங்க, மொபைல் ஃபோனில் வைக்கிறாங்க. அதே மாதிரி பேமெண்ட்ஸ் பண்ணணும்னா முன்னாடி பேங்க்ல ஒரு க்யூவில் நின்றுட்டு செக் டெபாசிட் பண்ணுறதோ இல்லை ஒரு பணம் வித்ட்ரா பண்ணுறதோ ஒரு க்யூவில் ஒரு டைம் எடுக்கிற ஒரு ப்ரொசீஜர் இருந்து இன்றைக்கி எல்லாம் மொபைல் பேமெண்ட்ஸ், கூகுள் பே, அந்த பே இந்த பேன்றது வந்துச்சு. எப்படி சயின்ஸ் டெய்லி சேஞ்ச் ஆகுதோ, டெய்லி அட்வான்ஸ்ட் ஆகுதோ, அதே மாதிரி மருத்துவ உலகத்துலேயோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி ஆப்ரேஷன்ஸ்ன்றது ஒரு பெரிய கீரல் போட்டுட்டு அதுக்கு ஒரு நிறைய நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இப்போ ஒரு கீ ஹோல் சர்ஜரியில் ஒரு லேப்ரோஸ்கோப், ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு அதுக்கு மூலமாக ஒரு லேப்ரோஸ்கோப் போட்டுட்டு இன்றைக்கி சர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ மருத்துவ சயின்ஸ்லேயும் இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடக்கிறப்போ இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸில் முட்டி வலி என்ன ஒரு 30-40 வருஷம் முன்னாடி ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே தான் ஒரு தீர்வு என்ன இருந்ததோ, இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஊசி மூலமாக அதுவும் பேஷண்டோட சொந்த ரத்தத்தில் தயாரித்த பிளாஸ்மா தெரப்பி மூலமாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட். இந்த பிளாஸ்மா தெரப்பின்றது வரப்போகிற நாளில் ஒரு ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஆக போகுது. முன்னாடி என்ன ஒரு முட்டிக்கு வெறும் ஒரு ஆப்ரேஷன்ன்றது இருந்ததோ, இப்போ நிறைய டாக்டர்ஸே ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த சிகிச்சை மூலமாக ட்ரீட் பண்ணலான்றது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு எந்த புது ட்ரீட்மெண்ட் வந்தாலும் ஒரு ப்ராக்டிஸில் வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கட்டும், இல்லை ஒரு மாத்திரை இருக்கட்டும், இல்லை நாளைக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கட்டும், ஒரு மக்களோட உபயோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு நிறையா ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, நிறைய டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. இதில் சக்ஸஸ் இருக்கா, இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, உயிருக்கு ஆபத்தாகும் மாதிரி பிரச்சனைகள் வருமா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இது மக்களோட உபயோகத்துக்கு சேஃபாக இருக்குன்றது ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பிளாஸ்மா தெரப்பி கூட இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய டெஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு மூட்டு ப்ளஸ் தசை பிரச்சனைகளுக்கும் யூஸ் பண்ணலான்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முட்டி வலியில் இருக்கிற அவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் வலி மாத்திரை, இன்ஜெக்ஷன்லேயே பல வகையான இன்ஜெக்ஷன், ஆப்ரேஷன், இது எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டில் பிளாஸ்மா சிகிச்சையில் தான் அதிகமாக ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்ன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் பிளாஸ்மா தெரப்பின்றது ஒரு பெட்டர் எவிடன்ஸோட பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, இப்போ ஊசி அப்படின்ன உடனே இது ஒரே ஊசியில சரியா போயிடுங்களா? இப்போ நிறைய பேருக்கு இது பல வருஷமா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி இதை ட்ரீட் பண்ணுவீங்க? இது ஸ்டேஜஸ் அப்படின்னு கூட ஏதாவது இருக்குங்களா? டெஃபினெட்லி முட்டி வலி என்னும்போது பொதுவாக ஒரு மூட்டு தேய்மானம்னால ஆகும். பட் எல்லா முட்டி வலி மூட்டு தேய்மானம்ன்றது கிடையாது. ஸோ காரணக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ன்றது மாறும். பொதுவாக இன்கேஸ் ஒரு மூட்டு தேய்மானம்னால வலி வருதுன்னும் போது அவங்க ஸ்டேஜ் பொறுத்து, ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அந்த கண்டிஷன் பொறுத்து தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்ன்றது டாக்டர் பார்த்துட்டு முடிவெடுப்பாங்க. ஓகே, இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு, இல்ல ஸ்டேஜ் 1 and 2 இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அது ஸ்டேஜ் 1 and 2ல மட்டும்தான் இது சரியாகுமா, அல்லது ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு வந்துருச்சு இந்த மூட்டு வலியில, இப்போ அவங்களுக்குலாம் கூட கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இது ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்களா? பிளாஸ்மா தெரப்பின்றது ஸ்டேஜ் 1 and 2ல தான் வேலை செய்யும்ன்றது ஒரு பெரிய மித். ஏன்னா அது இனிஷியல் ஸ்டேஜஸில், அதாவது ஒரு புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரும்போது இது ஸ்டேஜ் 1 and 2ல தான் வேலை செய்யும்ன்றது இருந்தது. ஸ்டேஜ் 3 and 4ல வேலை செய்யாதுன்றது இருந்தது. அப்படி கிடையாது. ஸ்டேஜ் 1 and 2ல வலின்றது சின்ன அளவில் இருக்கப்போ இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட போகணுன்னா ஒரு ஆப்ரேஷன் தான் சொல்லிடுவாங்க ஒரு பயத்தில். டாக்டர் கிட்ட போகாமல் வீட்டில் இருக்கும் என்னெல்லாம் வைத்தியம் இருக்கும், ஒத்தடம், அந்த வைத்தியம், இந்த வைத்தியம், நாட்டு வைத்தியம், கட்டு, அதுக்கப்புறம் அவங்களே போய் ஃபிசியோதெரப்பி, மாத்திரை இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வலி கேட்கலான்னும் போது தான் டாக்டர் கிட்ட போவாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 and 2ல ஜென்ரலி 90% பேஷண்ட்ஸ் யாரும் டாக்டர் கிட்ட போகிறது கிடையாது. ஸோ ஸ்டேஜ் 1 and 2ல தான் வேலை செய்யும்ன்றது கிடையாது. பட் ஸ்டேஜ் 1 and 2ல கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்ன்றது நல்லா இருக்கும். ஸ்டேஜ் 3 and 4ல டெஃபினெட்லி வேலை செய்யும்.
ஈபியானில் வரும் அவ்வளோ பேஷண்ட்ஸில் 70 to 80% பேஷண்ட் ஸ்டேஜ் 3 and 4 தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும், நல்ல வலி இல்லாமல் இன்றைக்கி நடந்துகிட்டே போகிறாங்க. ஸோ ஸ்டேஜ் 3 and 4 வேலை செய்யாதுன்றது கிடையாது. நான் முன்னாடியும் சொன்ன மாதிரி இதுலேயும் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. ஸ்டேஜ் 3லையும் நல்லா வேலை செய்யுன்றது ரிசல்ட்ஸும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எந்த வயசில் இருந்தாலும் இந்த பிளாஸ்மா தெரப்பி ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு பக்க விளைவு இல்லாத ட்ரீட்மெண்ட் போது டெஃபினெட்லி இது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். சரிங்க. இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே இட் இன்வால்வ்ஸ் ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தோம், நிறைய நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தோம் அந்த சர்ஜரிக்கு அப்புறம், அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒருத்தர் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கணும், இல்லை அதுக்கான மருந்துகள் கொடுத்துட்டு இருக்கணும். இப்போ அப்படி வரும்போது இந்த பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது இத்தனை விஷயங்கள் அதில் இருக்குமா? சரியாயிடும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது நம்பவே முடியல. அது எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இது ஒரு பெரிய ஆப்ரேஷன் தேவைப்படாம பேஷண்ட்டோட சின்ன அளவில் எடுத்த ஒரு சொந்த ரத்தத்தில் தயாரிச்ச ஒரு ட்ரீட்மெண்ட். இதில் பெரிய ஆப்ரேஷன் கிடையாதுன்னும் போது மயக்க மருந்தும் தேவை கிடையாது. ஸோ ஒரு ஆப்ரேஷனுக்கோ இல்லை ஒரு மயக்க மருந்துக்கு என்னெல்லாம் ரிஸ்க்கோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மூட்டு தேய்மானம் இல்லை இந்த முட்டி வலியெல்லாம் ஒரு வயசானவங்களுக்கு தான் வருது. ஒரு 60 வயசு 50-60 வயசுல பிபி சுகர்ன்றது ரொம்ப காமன். ஸோ இந்த பிபி சுகர் கண்ட்ரோல் இல்லை ஹார்ட் பிரச்சனை இருக்கு, கிட்னி பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு மயக்கம் கொடுக்கறதுல ரிஸ்க் இருக்கலாம், ஆப்ரேஷன் போறதுலயும் அதிகமாக ரிஸ்க் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட மயக்கம் சம்பந்தப்பட்ட ரிஸ்க் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் மொத்தமாக தவிர்க்கலாம். இது சிம்பிளான ஊசி மூலமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட். எந்த இடத்துல ஊசி போட போகிறோம் அந்த இடத்துல மறுத்து போகிற ஊசி போட்டு தான் பண்ணுறோம். ஸோ அதனால நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தங்கணும், படுத்துட்டே இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. என்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ 2-3 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த நாள் உங்கள் வேலைக்கும் திரும்பலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு 18 வயசுல ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்களுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ அவங்க கூட வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? யூஸ்வலா இந்த டீனேஜ்ல இருக்கிற பசங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கறது பண்ணக்கூடாது. அப்ப பிளாஸ்மா தெரப்பி எல்லாம் பண்ணலாமா அவங்களுக்கு, இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு? முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்மா தெரப்பின்றது எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஊசி மூலமாக சின்ன அளவில் பிளட் எடுத்துட்டு ஒரு ஃபாரின் கிட்ல ஒரு ஸ்பெஷலான கிட்ல போட்டுட்டு ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிறோம் குணவாகிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் இல்லை குணவாகிறதுக்கு தேவையான செல்ஸ் மட்டும் எடுத்துட்டு எந்த இடத்துல எந்த டிஷ்யூ டேமேஜாக இருக்கோ அந்த இடத்துல எந்த கத்தி வைக்காம சிம்பிளான ஊசி மூலமாக கொடுக்குறோம். ஸோ இதில் எந்த ஆப்ரேஷன் கிடையாதுன்னும் போது எந்த வயசில் வேணாலும் எடுத்துக்கலாம். அது 18 வயசில் இருக்கட்டும் இல்லை 100 வயசு மேலானவங்களுக்கும் இருக்கட்டும், எந்த வயசில் வேணாலும் எடுத்துக்கலாம். 18 வயசுல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கிரிக்கெட்டோ ஃபுட்பால் விளையாடும்போது ஒரு முட்டியில் லிகமெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு, லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சுன்றது சொல்கிறாங்க. அந்த வயசில் நீங்கள் வலி மாத்திரையோட இருக்க முடியாது. அந்த வயசில் அந்த லிகமெண்ட் இன்ஜுரி அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன மூட்டு தேய்மானம் 50 வயசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆக வேண்டி இருக்கும், அது ஒரு 20-30 வயசுல ஸ்டார்ட் ஆகலாம். 20-30 வயசுல முட்டி வலியோட இருக்கிற ஒரு அந்த வயசு ஒரு சுறுசுறுப்பான வயசுல முட்டி வலியோட இருக்க முடியாது. அந்த வயசுக்கே இந்த லிகமெண்ட் இன்ஜுரியோ இல்லை முட்டி வலி ஏற்படுதுன்னும் போது அந்த வயசுலயும் இந்த ஊசி மூலமா கொடுக்குற பிஆர்பி சிகிச்சை எடுத்துக்கலாம். எந்த 50-60 வயசுல ஜென்ரலி மூட்டு தேய்மானம் வரும், இந்த வயசுலயும் நீங்க தைரியம் எடுத்துக்கலாம். 80 வயசுக்கு மேலே ஜென்ரலா டாக்டரே ஒரு ஆப்ரேஷன்ன்றது சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த வயசுல வலி மாத்திரையும் எடுக்க முடியாது, ஏன்னா கிட்னி கம்மியா வேலை செஞ்சுட்டு இருக்கும். இந்த வலி மாத்திரைகள் அதிகமா எடுக்கிறப்போ கிட்னி டேமேஜ் ஆகிற வாய்ப்பும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு வலி மாத்திரையும் சாப்பிட முடியாது, ஆப்ரேஷனுக்கு போக முடியாதுன்னும் போது அவங்களுக்கு வலிக்காக இந்த ஊசி மூலமா கொடுக்குற பிஆர்பின்றது ஒரு பெரிய வரப்பிரசாதன்றதை சொல்லலாம். ஸோ எந்த வயசுல வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு மூட்டு தேய்மானம்னாலேயோ இல்லை முட்டியில் இருக்க லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கிறதுனாலையோ எந்த வயசுல எந்த பிரச்சனை இருந்தாலும் தைரியமா இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளாஸ்மா தெரப்பி பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுது 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான வலி இருக்கும். தொடர்ந்து வலி மாத்திரைகள் எடுக்கும்போது அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? சர்ஜரிக்கு அப்படியே அவங்க போனாலுமே அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு வரும்பொழுது இதுக்கு மட்டும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதுங்களா இந்த மாதிரி பெரியவங்களுக்கு அல்லது எல்லா வயதினருக்குமே? இது ஊசி மூலமாக கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட். இதிலே ஒரு ஆப்ரேஷன் இல்லானும் போது நான் முன்னாடியும் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட ரிஸ்க்கோ வலி அதிகமாக ஆகிற வாய்ப்போ அந்த மாதிரி இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. செகண்ட், வலி மாத்திரையே ஒரு கிட்னி டேமேஜ் ஆகிற மாதிரி மருந்துகள் மிக்ஸ் பண்ணி பிளாஸ்மா தயாரிக்கிறது கிடையாது. இது ஒரு ரத்தத்தில் தயாரித்த சிகிச்சை. ரத்தத்தில் தயாரித்த சிகிச்சை என்னும்போது இது மற்றவங்க உடம்புலேருந்து எடுத்த பிளட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போதோ இல்லை ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போது பிளட் ஏற்றுவாங்க, அது மற்றவங்க உடம்புலேருந்து எடுத்த பிளட். மற்றவங்க உடம்புலேருந்து எடுத்த பிளட்னும் போது அந்த உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு எய்ட்ஸோ இல்லை ஒரு மஞ்சள் காமலை மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஏற்ற உடம்புல வர வாய்ப்பு இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர்பி சிகிச்சையில் இது சொந்த ரத்தத்தில் தயாரித்த ப்ராடக்ட் அப்படின்னா
அவங்க உடம்புல எடுத்துட்டு அவங்க உடம்புல போட போகிறோம். ஸோ இது ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட்டை சொல்லலாம். இயற்கையான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு வியாதி பரிமாற்றம் வர வாய்ப்பே இருக்கட்டும், இல்லை ஒரு தேவையில்லாத சைடு எஃபெக்ட் இருக்கட்டும் வர வாய்ப்பே கிடையாது. நிறைய பேஷண்ட்ஸ் என் கிளினிக்கில் என்ன கேட்குறாங்க, இது ஊசி ஸ்டீராய்டு ஊசியான்றது கேட்குறாங்க. ஊசி எந்த உடனே எல்லா ஸ்டீராய்டு ஊசி ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஊசின்றது ஊசி மூலமாக கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட்கே ஊசின்றது சொல்கிறாங்க. ஊசி மூலமாக பல வகையான மருந்துகள் உங்கள் முட்டியில் செலுத்தலாம். ஸோ பல வகையான மருந்துன்னும் போது ஸ்டீராய்டு இருக்கலாம், ஜெல் இன்ஜெக்ஷன் இருக்கலாம், ஓசோன் இருக்கலாம், அப்புறம் இன்னும் பல வகையான ஆப்ஷன் இருக்குது. எல்லா ஊசியும் ஸ்டீராய்டு ஊசி ஆகணும்னா அவசியம் கிடையாது. இதில் ஸ்டீராய்டு மாதிரி வெளியில் இந்த ஏதோ ஒரு கெமிக்கலோ மருந்தோ உங்கள் பிளட் கூட மிக்ஸ் பண்ணி பிளாஸ்மா தயாரிக்கிறது கிடையாது. சொந்த ரத்தத்தில் எந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணாமல் பிளாஸ்மா தயாரிக்கணும் போது இது ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட். ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட சைடு எஃபெக்டோ இல்லை ஒரு வலி அதிகமாகிற வாய்ப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து இந்த பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப பொதுவாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம். ஹேருக்கு பண்ணுவாங்க, ஹேர் க்ரோத்துக்காக அல்லது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக பண்ணுவாங்க. இது எப்படி இது முட்டிக்கு எந்த மாதிரி வேலை செய்யும்? அதே மாதிரி மல்டிபிளா அதுக்கு நான் ஊசி அப்படிங்கிறது குத்துவீங்களா? அதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு. எப்படி சொல்வீங்க அதை பத்தி? நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இந்த பிளாஸ்மான்றது ஸ்கின்லே ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்கே நிறைய ஊசி, மல்டிபிள் ஊசி போட்டுட்டு குத்திட்டு அந்தந்த இடத்துல ஊசி மூலமாக அந்த பிளாஸ்மான்றது போடுவாங்க. பட் இந்த முட்டிக்கு வரும்போது பிளாஸ்மான்றது அகெயின் ஸ்கின்லே ஹேர் ட்ரீட்மெண்ட்லேயே கொடுக்குற பிளாஸ்மாகவும் முட்டிக்கு போடுற பிளாஸ்மாகவும் வித்தியாசம் இருக்குது. இதில் டோஸ்ன்றது மாறும், இடம்ன்றது மாறும். அங்கே மல்டிபிள் ஊசி போடுறாங்க, இங்கே ஒரே ஒரு ஊசி. எந்த டிஷ்யூ எந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜாக இருக்கோ ஒரு ஸ்பெஷல் மெஷின் மூலமாக அந்த ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான அந்த இடத்துல சிம்பிளான ஒரே ஒரு ஊசி மூலமாக போய் பிளாஸ்மா போட போகிறோம். ஸோ ஸ்கின்ல இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட்டில் போட மாதிரி நிறைய ஊசி முட்டிகள்லாம் தேவை கிடையாது. இப்போ இந்த பிளாஸ்மா தெரப்பி சிகிச்சை எடுத்துக்கலாம் அப்படின்னு வரக்கூடியவங்க எல்லாருமே இப்பெல்லாம் எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த மாதிரி இபிஆன்ல நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வரோம் அப்படின்னா என்ன மாதிரியான டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் சொல்வீங்க? எக்ஸ்ரேன்றது வெறும் எலும்போட இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். எலும்பு எப்படி இருக்கும், ஃப்ராக்சராக இருக்கா, வளர்ந்துருக்கா, இல்லை கூடி இருக்கான்றது தான் அவ்வளோதான் தெரியும். முட்டியில் வெறும் எலும்பு மட்டுமே கிடையாது. முட்டியில் எலும்பு கூட 2 எலும்பு நடுவில் இருக்கிறோம், ஜவ்வு இருக்கும், குருத்த எலும்புன்றது சொல்கிறோம். அந்த 2 நடுவில் மெனிஸ்கஸ் அப்படின்னா வாஷர் இருக்கும், அதுக்கு சுற்றி லிகமெண்ட்ஸ்ன்றது இருக்கும், அதுக்கு சுற்றி தசைகள் இருக்கும். ஸோ இது மொத்தமாக சேர்ந்ததான் ஒரு முட்டின்றதாகும். எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா வெறும் எலும்போட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். இது மிச்ச டிஷ்யூகளோட இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. வலின்றது இது எந்த டிஷ்யூனாலும் வர வாய்ப்பு இருக்கும்னும் போது வெறும் எக்ஸ்ரேன்றது பத்தாது. எங்களுக்கு எக்ஸ்ரே தேவை கிடையாது. இபிஆன்ல நாங்கள் புதுசாக டைனமிக் மஸ்குலோஸ்கெலிட்டல் ஸ்கேன் மூலமாக முட்டியில் எந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிருக்கோ அந்த ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான அந்த இடத்துல எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், இல்லை எந்த சிட்டிங் எவ்வளோ சிட்டிங்கில் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்ன்றது நாங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ப்ளஸ் இது மட்டுமே கிடையாது, எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இபிஆன்ல இந்த புது ஸ்கேன் மூலமாக எந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிருக்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது பண்ணாலே போதும். சில சமயம் ஒரு பேசிக்கான பிளட் டெஸ்ட்ன்றது தேவைப்படலாம், இல்லைன்னா இதுக்கு எந்த பெரிய டெஸ்ட்டோ பெரிய இசிஜி ஏக்கோ அந்த மாதிரி எந்த பெரிய ஸ்கேன் தேவை கிடையாது. ஓகே, இப்போ இந்த பிளாஸ்மா தெரப்பி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களை வந்து பார்க்கணுமா? இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பா டாக்டர் விசிட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கட்டாயங்களா? எப்படி அதுக்கு மேல இருக்கும் ட்ரீட்மெண்டோட மெத்தட்? ஊசின்றது சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட் முடிக்கும் மாதிரி கிடையாது. இது ஒரு ட்ரீட்மெண்ட் போது எந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜா இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ட்ரீட்மெண்ட் போது வெறும் ஊசி மூலமா மருந்து மட்டுமே கிடையாது. அதுக்கு தேவைப்படுற சில எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும், சில வாழ்க்கை முறைகள் மாத்திக்க வேண்டியிருக்கும். அது ஒரு ஸ்டேஜ். அப்படின்னா நீங்க தினமும் ஹெல்தியா இருக்கணும் போது தினமும் பண்ணக்கூடிய சில ப்ராக்டிஸ், அப்படின்னா வெயிட் மேனேஜ் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணணும். ஒரு எப்படி ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்கப்போ நீங்க டாக்டர் கிட்ட ஃப்ரீக்வெண்டா போய் ஃபாலோ அப் போறீங்களோ அதே மாதிரி முட்டிக்கும் தேவைப்படலாம். அது பேஷண்டோட கண்டிஷன் பொறுத்து. இதே ஒரு 20-30 வயசுல வராங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க எங்ககிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு 60 வயசுக்கு வரும்போது மேபி அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்கலாம். பிகாஸ் அவங்க முட்டி டேமேஜாக இருக்கலாம், அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறோம், எபிலிட்டி கம்மியாக இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் படிப்படியாக கைட் பண்ணணும். ஒரே வாட்டி இவ்வளோ நடங்கன்றது சொல்ல முடியாது. படிப்படியாக கைட் பண்ணணும்னா மேபி 1 or 2 சிட்டிங்ஸ் ஃபாலோஅப்புக்கு வர வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ இந்த முட்டியில ஊசி அப்படின்னாலே கொஞ்சம் பயமா இருக்குங்க. அது எப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா? இப்போ நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேருக்கு கண்டிப்பாக அந்த கேள்வி வரும். அதனால அவங்களுக்காக நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். முட்டியில் போடுற ஊசின்றது எலும்பில் போடுற ஊசி கிடையாது. எலும்பு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஊசி போய் குத்திட்டிங்கன்னா செம்ம வலிக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எலும்பில் போடுற ஊசி கிடையாது. 2 எலும்பு நடுவில் இருக்கிற பகுதியில் போடுற ஊசி. ஸோ இந்த ஊசி அந்த அளவுக்கு வலி இருக்காது. எந்த இடத்துல நாங்கள் ஊசி போட போகிறோம் அந்த இடத்துல மறுத்து போகிறோம், லோக்கல் அனஸ்தீசியா மருந்து போட்டுட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வலியும் தெரியாது.
இந்த ஊசி எப்படி இருக்குன்றது ஒரு கம்பேர் பண்ணி சொல்லணும்னா ஒரு எப்படி தடுப்பூசி போடுறீங்களோ அதே மாதிரி இந்த ஊசியும் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய வலியெல்லாம் இருக்காது. இப்போ இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன், எனக்கு மூட்டு வலி இருக்கு அப்படின்னா என்னுடைய டாக்டரை நான் எப்படி சூஸ் பண்ணணுங்க? என்ன மாதிரியான விஷயங்களை பார்த்து அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகலாம்? உங்கள் கேஸில் நீங்கள் ஒரு பிஆர்பி சிகிச்சை வேலை செஞ்சுட்டு ஆகணும், ஒரு ஆப்ரேஷன் தவறிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் வலி நல்லாவே கம்மி ஆகணும்னா பிஆர்பி சிகிச்சை கொடுக்குற டாக்டரோட சில குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். பிஆர்பி சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யணும்னா பிஆர்பி 1 இந்த வலி எந்த ஸ்ட்ரக்சர்னால வருதுன்றது தெரிஞ்சிடணும். செகண்ட், பிஆர்பி தயாரிக்கிற விதம், எந்த டோஸில் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல எந்த விதத்தில் கொடுக்குறாங்க, இது 4 மேலேயும் டிபெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு உங்கள் வலி எதனால வருதுன்றது உங்கள் டாக்டர் அதுக்கு தேவைப்படுற உங்கள் அறிகுறிகள் பொறுத்து அவங்க பண்ணுற டெஸ்ட் பொறுத்து எந்த ஸ்ட்ரக்சர்னால வருதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது பிஆர்பி தயாரிக்கிற விதம். இன்றைக்கி நிறைய பேர் பிஆர்பி ஒரு டெக்னீஷியன்ஸ் வச்சு தயாரிக்கிறாங்க, பட் தயாரிக்கிற விதம் சரியாக இருக்கா இல்லையான்றது தெரியாது. ஸோ ஒரு கரெக்டான விதத்தில் தயாரித்ததா அந்த பிஆர்பியோட சக்ஸஸ் டிபெண்ட் ஆகும். மூணாவது டோசிங். டோசிங் என்னும்போது இப்போ ஒரு சுகர் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுகர் பிரச்சனை இருக்கப்போ ஒரு இன்சுலின் 10 யூனிட் தேவைப்படுது, ஓகேங்களா? அந்த 10 யூனிட் இடத்துல நீங்கள் 2 யூனிட் போட்டிங்கன்னா உங்கள் சுகர் கம்மியாகுமா? இல்லை. ஸோ அப்படின்னா உங்கள் சுகர் கம்மி ஆகுறதுக்கு தேவைப்படுற 10 யூனிட்ன்றது தான் டோஸ். ஸோ அதே மாதிரி இந்த பிஆர்பி சிகிச்சை உங்கள் முட்டி வலிக்கு வேலை செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டோஸ் இருக்கணும். அந்த டோஸ் முட்டிக்கு வரும்போது 10 பில்லியன் பிளேட்லெட்ஸ்ன்றது சொல்கிறோம். ஸோ பிஆர்பி எந்த கிட்டில் தயாரிக்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு அப்ரூவ்டான கிட்டா இல்லையா, அப்ரூவ்டான மெஷினா இல்லையா, இது எல்லாமே இந்த பிஆர்பியோட டோஸ் மேலேயும் எஃபெக்ட் ஆகும். ஸோ பிஆர்பி தயாரிக்கிற விதம், கொடுக்குற இடத்துல எந்த மாதிரி டோஸ் கொடுக்கணும். மூணாவது கொடுக்குற டாக்டர். நிறைய டாக்டர் இன்னைக்கு பிஆர்பி சிகிச்சை கொடுக்குறாங்க, பட் அவங்க எல்லாம் ஒரு ஸ்டிராய்டு ஊசி எப்படி கொடுக்குறாங்களோ அதே விதம்ன்றது நினச்சிட்டு அதே மாதிரி கொடுக்குறாங்க. பட் பிஆர்பியோட சக்ஸஸ்ன்றது எந்த இடத்துல எந்த விதத்தில் கொடுக்கணுன்றது தான் முக்கியம். நிறைய டாக்டர்ஸ் இன்னைக்கு ஒரு அப்படியே டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஊசி போடுறாங்க, ஒரு எந்த மெஷின் இல்லாமல் எந்த ஓபி கிளினிக்லேயும் அப்படியே போடுறாங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் இருந்தாலும் அவங்க கண்ணில் எக்ஸ்ரே மெஷினோ ஸ்கேன் மெஷின் கிடையாது. ஒரு கரெக்டான இடம் சேர் இருக்குமா இல்லையான்றது கண்டுபிடிச்சி ஓகே நாங்கள் கரெக்டான இடத்துல போட்டிருக்கோன்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ கண்ணு மூடிட்டு பிளைண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்ன்றது என்ன சொல்கிறோம், கண்ணு மூடிட்டு எந்த மெஷின் யூஸ் பண்ணாமல் அப்படியே போடுறோம் கண்டிஷன்ஸில் ஒரு 25 to 30% கேசஸில் அதெல்லாம் ஃபெயில் ஆகும். நீங்கள் கரெக்டான மருந்து ஒரு கரெக்டான இடத்துல போய் சேராமல் இருக்கும்போது அது எப்படி வேலை செய்யும்? கண்டிப்பாக. ஸோ கரெக்டான இடத்துல போய் சேராமல் இருக்கும்போது உங்களுக்கு இது வேலைக்கு ஆகலை, இது வேலை செய்யலை, அடுத்தது நீங்கள் ஆப்ரேஷன் போங்க அன்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யார் ஒரு ஸ்பெஷல் மெஷின் ஒரு ஸ்பெஷல் மெஷின் யூஸ் பண்ணாமல் அப்படியே கையில் டச் பண்ணிட்டு ஊசி போடுறாங்களோ அந்த மாதிரி பிஆர்பிக்கு வேண்டாம். இந்த பிஆர்பி வேலை செஞ்சுட்டு தான் ஆகணும். ஆப்ரேஷன் தவறிக்கணும்னா 99% கேசஸ், நான் 100% சொல்கிறேன், எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஒரு ஸ்பெஷல் மெஷின் பயன்படுத்தி கரெக்டான டிஷ்யூ சேர் இருக்குமா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஊசி மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் கிட்ட தான் நீங்கள் வாங்கணும். நம்பர் 1. செகண்ட், இப்போ நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் போகணுன்றது நினைக்கிறீங்கன்னா ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி பண்ணுற ஒரு டாக்டர் கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா, இல்லை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கிட்ட, சர்ஜன் கிட்ட, எந்த டாக்டர் கிட்ட போவீங்க? கண்டிப்பாக தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு சர்ஜன் தான் பார்ப்பேன். எப்படி அந்த சர்ஜரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்றதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர் கிட்ட போகிறீங்களோ அதே மாதிரி பிஆர்பி சிகிச்சையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யணும், சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் போது தினமும் ராத்திரி பகல் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பிளாஸ்மா ஸ்பெஷலிஸ்ட் இல்லை வலி மருத்துவ நிபுணர்கிட்ட போய் வாங்குறது தான் பெட்டர். அப்போ தான் உங்கள் வலிக்கு அட்லீஸ்ட் ஒரு தீர்வு கிடைக்கும். இது உங்கள் வேலை செஞ்சது வேலை செய்யலான்றதுக்கு ஒரு தீர்வுன்றது கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் என்னோட சர்ஜரி அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் சொன்ன இத்தனை விஷயங்களை கவனிச்சு ஒரு நல்ல வலி மருத்துவ நிபுணராக இருக்கணும், ரெண்டாவது ஒரு பிளாஸ்மா ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். அப்படி தானே? அதனால தான் உங்கள் முட்டி வலியான உங்கள் கேஸில் ஒரு ஆப்ரேஷன் தவறிக்கணும், ஒரு பிளாஸ்மா வேலை செஞ்சுதாகணும், நீண்ட காலத்துக்கு உங்கள் வலி இல்லாமல் இருக்கணும் போது உங்கள் டாக்டர்னா வைஸாக சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டாக்டர் யூடியூப் திறந்தா எப்படி நம்ம நீ பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க நிறைய வாக்கிங் பண்ணுங்க, சில பேர் வாக்கிங்கே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு பயங்கர குழப்பத்தில் இருக்கும். நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க பொதுவாக முட்டு வலி இருக்கிறவங்களுக்கு? முட்டி வலி இருந்துச்சுன்னா வாக் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. முட்டிக்கு நீங்கள் வாக் பண்ணாமல் மொத்தமாக ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் முட்டி ரெஸ்ட் ஆகிடும்.
அதே சமயத்தில் அதிகமாக வாக் பண்ணும்போது அதிகமாக பெனிஃபிட் கிடைக்கும்ன்றது கிடையாது. அதிகமாக வாக் பண்ணிங்கன்னா அதிகமாக டேமேஜ் கூட ஆகிற வாய்ப்பு இருக்கும். இந்த ரெண்டு நடுவில் ஒரு மாட்ரேட்டான அளவில் தான் வாக் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வலியோட வாக் பண்ணக்கூடாது. வலி இருந்துச்சுன்னா உங்கள் உடம்பேச்சு கேளுங்க, எதனால வலி வருது. வலி இருந்துச்சுன்னா அதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வலி கம்மியானதுக்கப்புறம் வாக் பண்ணுங்கள். ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், ஒரு வெயிட் குறைக்கிறதுக்கும், ஒரு ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வாக்கிங் பண்ணணுன்றது அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் யாரும் உங்களுக்கு சொல்கிறது கிடையாது, இவ்வளோ வாக் பண்ணுங்கள், இவ்வளோ தான் வாக் பண்ணால் தான் உங்கள் ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும், இவ்வளோ மேலே வாக் பண்ணக்கூடாது, இல்லை சுத்தமாக பண்ணக்கூடாதுன்றது எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் அட் த சேம் டைம் ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாக்கிங்ன்றது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் பண்ணாலே போதும், அக்கார்டிங் டு த ப்ரெசன்ட் லிட்ரேச்சர். நிறைய பேர் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இந்த மாதிரி அதிக அளவில் வாக் பண்ணுறாங்க. இது நினச்சிட்டு அதிகமாக பெனிஃபிட் கிடைக்கும்ன்றது. அளவு மீறி என்ன பண்ணாலும் அமிர்தம் கூட நஞ்சாகும். கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி முட்டிகை அதிக அளவில் வாக் பண்ணிங்கன்னா அதிக டேமேஜ் தான் ஆகும், பெனிஃபிட்ன்றது கம்மி. ஸோ உங்கள் கேஸில் உங்கள் முட்டி எவ்வளோ வாக் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணதோ அந்த அளவுக்கு பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வாக் பண்ண மாதிரி இருக்கணும். ஓகே, ரொம்ப வலி வர அளவுக்கு கண்டிப்பாக நடக்கிறது அப்படிங்கிறது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். வலியோட வாக் பண்ணவே கூடாது. ஓகே. இப்போ இந்த மூட்டு வலி இல்லாமல் வேற எதுக்கெல்லாம் உங்களுடைய இந்த பிளாஸ்மா தெரப்பி அப்படிங்கிறது பயன்படுதுங்க? ஒரு கடுமையான மூட்டு வலி என்னும்போது முட்டி வலி, அது போக ஷோல்டர் பெயின், தோள்பட்ட வலி. நிறைய பேர் ப்ளவுஸ் போட முடியல, கழுறது கஷ்டமாக இருக்குது, முடி வாரது கஷ்டமாக இருக்குது, குளிக்கிறப்போ முதுகு தேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது, காரோட சீட் பெல்ட் போட முடியலன்றது சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது சொல்கிறோம். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த சிம்பிளான ஊசி மூலமாக, அதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் மெஷின் மூலமாக பார்த்து கரெக்டான இடம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஊசி மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லையும் டெஃபினெட்லி ஷோல்டர் பெயினுக்கும் நாங்கள் பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட் பண்ணலாம். இது போக இடுப்பு வலி, ஒரு டிஸ்க் பிரச்சனை, ரொம்ப நேரம் உட்கார முடியல, குஞ்சி பொருள் எடுக்க முடியல, இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் பெட்டில் பெருன்றது கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி இடுப்பு வலிக்கும் கொடுக்கலாம். நாலாவது கழுத்து வலி. எல்லா மாதிரி வைத்தியம் எடுத்துட்டாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்க, ஆனால் அவங்க கழுத்து வலி மட்டுமே போகல, ஸ்கேன் எல்லாம் நார்மலாக இருக்குது, வேறு ட்ரீட்மெண்ட் இல்லை. இதுக்கு பிரச்சனை தெரிஞ்சதா அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தசைப்பிடிப்புக்கும் பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்கலாம். இது போக மணிக்கட்டு வலி, பாதத்தில் இருக்க பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ், காலையில் தூங்கி எழுந்திக்கிறப்போ கால் எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கும் இந்த மாதிரி சொந்த ரத்தத்தில் தயாரித்த பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்லி இபியானில் வெறும் முட்டி வலிக்கு மட்டுமே கிடையாது, இந்த மாதிரி பல வகையான நாட்பட்ட வலி ப்ளஸ் ஒரு கேன்சர் சம்பந்தப்பட்ட வலி, மைக்ரேன், இல்லை தசைப்பிடிப்பு, மயோஃபேஷியல் ட்ரிகர்ஸ் என்று சொல்கிறோம், இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு பிளாஸ்மா தெரப்பி மட்டுமே கிடையாது, இன்னும் பல வகையான பாதுகாப்பான எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ரைட். இப்போ எங்கே பார்த்தாலுமே இந்த குளிர்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனாலே இந்த வலிகள் வந்து அதிகமாக இருக்குங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இந்த கிளைமேட்னால எனக்கு இவ்வளோ வலியாக இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அவங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குளிர்காலத்தில் முட்டியில் நடக்கிற டேமேஜ்னால வலி அதிகமாகும்ன்றது கிடையவே கிடையாது. இது முட்டி சுற்றி இருக்க தசைகள் டைட் ஆகுறதுனால தான் அந்த வலி என்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தசை பிடிப்பு ஆகாமல் இல்லை தசை டைட் ஆகாமல் சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே இந்த வலி தானாக கம்மியாகும். லைக் காலையில் தூங்கி ஏந்திக்கிறப்போ ஒரு சுடு தண்ணீர் நல்லா குளிச்சுக்கோங்க. ஸோ டைட்டாக இருக்கும் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். காலையில் கை வாஷ் பண்ணுறீங்கன்னா சுடு தண்ணியில் கை வாஷ் பண்ணுங்கள். ரூமில் ஏதாவது ஹீட்டர் இருந்துச்சுன்னா ஹீட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. அல்டிமேட்லி உங்கள் உடம்பு வார்மாக வச்சுக்கோங்க. வார்ம் வைக்கிறது மூலமாக உங்கள் மசில்ஸ்ன்றது டைட் ஆகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரெண்டாவது, இன்கேஸ் வீட்டில் வெளியில் போகிற பிளான்ஸ் இருந்துச்சுன்னா வீட்லேயே சில ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸசைஸ் என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மசில்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி போனீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த குளிர்காலத்தில் அந்த அளவுக்கு தண்ணி தாகம் இருக்காது. ஸோ அதனால நிறைய தண்ணியும் குடிக்கிறது கிடையாது. நீர் சத்து உடம்புல கம்மி ஆயிடுச்சுனாலே தசை பிடிப்புன்றது காமன். ஸோ இந்த சீசனில் நீங்கள் உங்கள் ஹைட்ரேஷன்ன்றது எப்படி மெயின்டைன் பண்ணலான்னா, வெதப்பான தண்ணி குடிங்க, சூப்பு, கஞ்சி, சூடாக க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. இதனால உங்கள் பாடியோட ஹைட்ரேஷனும் மெயின்டைன் பண்ணி தசை ஸ்மூத்தாக வேலை செய்யும். இது போக இன்கேஸ் யாருக்காவது முட்டியில் வீக்கோ ஏற்படும் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா முட்டிக்கு ஒரு பேண்டேஜ் கட்டிக்கோங்க. அந்த வீக்கோ அதிகமாகாமல் அந்த வலியும் கம்மி பண்ணலாம். ஓகே. இப்போது நிகழ்ச்சியில் இத்தனை நேரம் நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு? அவ்வளோ வருஷம் வாழணுன்றதை விட
வாழ்கிற வருஷம் எந்த வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் வியாதி இல்லாமல் வாழ்கிறது பெட்டர். இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுன்றது விரும்புகிறீங்கன்னா ஒரு கரெக்டான பழக்க வழக்கங்கள், கரெக்டான வாழ்க்கை முறைகள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் உங்கள் வலி போகலைன்னா ஒரு டாக்டரோட உதவி எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஒரு தொடர்ந்து நின்றுட்டு வேலை செய்யாமல் நடுவில் உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி வலிகே நல்ல வைத்திய வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதெல்லாம் எடுத்தாலும் வலி போகலைன்னா எங்கே ஒரு ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் டாக்டர் கிட்ட போகாமல் வீட்டிலே அப்படியே இருக்க வேண்டாம். டாக்டரோட உதவி எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லாமல் பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமல் உங்கள் சொந்த ரத்தத்தில் தயாரிச்சா, அதுவும் எந்த பக்க விளைவு இல்லாத, எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் தேவைப்படாத ஒரு பிளாஸ்மா சிகிச்சைன்றது இருக்குது. அது மூலமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஆப்ரேஷனை தவிர்க்கலாம். டாக்டர், இன்னைக்கு இந்த வலி இல்லா வாழ்க்கை நிகழ்ச்சியில் இந்த மூட்டு வலி மட்டும் இல்லாமல் கழுத்து வலி, இடுப்பு வலி, இந்த வலி அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே இந்த பிளாஸ்மா தெரப்பி மூலமாக முக்கியமாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத பெரிய பெரிய சர்ஜரி அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஊசினாலே ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தகவலை ரொம்ப இலாபரேட்டாக எங்களுக்குலாம் சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி.